ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். விநாயகர் சதுர்த்தி அதுவுமா காலையிலேயே எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்லியாகவே கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. இப்போலாம் டிஷ்வாஷர் தான் நமக்கு பயங்கர ஃப்ரெண்டு மாதிரி. யூஎஸில் மெய்டு வச்சுக்கிற கான்செப்ட்லாம் கிடையாது அப்படின்றதுனால இந்த டிஷ்வாஷர் வந்து நமக்கு ரொம்ப சூப்பராக ஹெல்ப் பண்ணுது. பாத்திரங்கள்லாம் பாருங்களேன், சூப்பர் க்ளீனாக அதுவே கழுவி கொடுத்துருது, ட்ரையும் பண்ணி கொடுத்துருது. நமக்கு பாதி வேலை மிச்சமான மாதிரி இருக்குது. அமெரிக்காவில் இருக்கிற முக்கால்வாசி வாடகை வீடுகளில் வந்து இந்த டிஷ்வாஷர் அவங்களே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்த ஒரு வாடகை வீட்டுக்கு போனாலும் சரி, எனக்கு தெரிஞ்ச ஒரு 90% வந்து டிஷ்வாஷர் எல்லா வீட்லேயும் இருக்கும். இங்கே ஒரு மேண்டேட்ரியாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் இது. நம்ம வாங்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, அங்கவே இன்பில்ட்டாக கொடுத்துருப்பாங்க. பொதுவாக எல்லாருக்கும் எந்திரிச்சோடனே காஃபி டீ குடிக்கிற பழக்கம் இருக்கிற மாதிரி எனக்கு வந்து சுடு தண்ணி குடிக்கிற பழக்கம் இருக்குது. முதல்ல நான் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஹேபிட்டே நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் இப்போ வந்து அது டெய்லி நான் பண்ணுற ஒரு ரெகுலர் ஹேபிட்டாகவே மாறிடுச்சு. வெயிட் லாஸோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே பார்த்தீங்கன்னா சுடு தண்ணி குடிக்கிறது தான். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோ கீழே வந்து ஃபியூச்சரில் நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க. நம்ம இருக்கிற ஏரியாவில் இந்தியன்ஸ் அவ்வளோவா கிடையாது, அதுலேயும் தமிழ்நாட்கள் இன்னுமே ரொம்ப கம்மி. அதனால இங்கே இந்தியன் கிராசரி ஷாப் வந்து அவ்வளோவா கிடையாது. வீட்டுக்கு தேவையான அரிசி பருப்பு இந்தியன் கிராசரி ஏதாவது வாங்கணும் அப்படின்னா இங்கேருந்து ஒரு 40 மைல்ஸ், அதாவது 60 கிலோமீட்டர் தள்ளி போனீங்கன்னா இந்தியன்ஸ்லாம் நிறையா இருக்கிற ஒரு ஏரியா இருக்குது. அது ஒரு மினி இந்தியா அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு நிறைய இந்தியன் கிராசரி, இந்தியன் ஸ்டோர் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ ஏதாவது வேணும் அப்படின்னா அங்கே தான் போய் நாங்கள் ஜென்ரலாக வாங்குவோம். மசாலா ஐட்டம், ஊறுகாய் ஐட்டம், இந்த மாதிரி ஒரு சில ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்தே செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுறது தான். அந்த மாதிரி வந்து லாஸ்ட் டைம் அம்மா அப்பா இந்தியாவிலேருந்து வந்திருக்கும் போது சத்து மாவு வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த சத்து மாவு வச்சு தான் இன்னைக்கு வந்து விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு கொழுக்கட்டை செய்ய போகிறேன். குவிக்காக அதோட ரெசிபியும் உங்கள்கிட்ட அப்படியே நான் ஷேர் பண்ணிடுறேன். இந்த சின்ன கண்ணாடி டம்ளரில் ஒரு 1.5 டம்ளர் சத்து மாவு எடுத்துருக்கிறேன். 1.5 கப் மாவுக்கு 1லேருந்து 1.5 கப் அளவுக்கு வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ கருப்பட்டியோ எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு கருப்பட்டி வச்சு தான் அதை செய்ய போகிறேன். இன்னைக்கு பொங்கலும் சேர்த்து செய்ய போறதுனால 2 கப் அளவுக்கு கருப்பட்டியை பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். பாகு காய்ச்சறதுல பார்த்தீங்கன்னா பதம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. கருப்பட்டி ஓரளவுக்கு கரையிற அளவுக்கு காய்ச்சி எடுத்துக்கிட்டா போதும். அதை வடிகட்டி ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்ச மாவுல கொஞ்சமா வறுத்த வெள்ளை எள்ளு, தேங்காய் பல்லு, இது ரெண்டுத்தையுமே சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். மாவு வந்து ரொம்ப கெட்டியா பிசையக்கூடாது. கெட்டியா பிசைஞ்சோம் அப்படின்னா கொழுக்கட்டை வந்து ரொம்ப ஹார்டா இருக்கும், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. பாகு கொஞ்சம் அதிகமாக ஊற்றி இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி கொஞ்சம் சதன்னு பிசைஞ்சாதான் வந்து கரெக்டாக இருக்கும். பாகு பத்தலைன்னா கொஞ்சமாக நம்ம தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது என்னடா இதில் எப்படி கொழுக்கட்டை பிடிக்கிறது அப்படின்னு தான் இருக்கும். பட் ஒரு 5 மினிட்ஸ் வச்சிங்க அப்படின்னா நல்லா செட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து சூப்பராக ஈஸியாக வந்து கொழுக்கட்டை பிடிக்கலாம். கொழுக்கட்டை பிடிக்கிறதுமே நம்ம உள்ளங்கையில் வச்சு பிடிக்காம இந்த மாதிரி விரல் நுனியில் வச்சு பிடிச்சிங்கன்னா சின்ன சின்னதாக வரும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சப்போஸ் நமக்கு சரியாக பிடிக்க வரல அப்படின்னா கொஞ்சமாக நெய் தடவி நம்ம கொழுக்கட்டை பிடிச்சோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா வரும். இப்போ கொழுக்கட்டை பாருங்கள் எல்லாமே பிடிச்சி வச்சுட்டேன். பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. கொழுக்கட்டை பிடிக்கும் போதே ஸ்மெல்லுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குது. இது இட்லி தட்டில் வச்சு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்திங்கன்னா போதும், சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கே பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது, சாஃப்டாக இருக்குது. குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கிற ஒரு ஸ்நாக்காக இருக்கும். உங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்நாக் மாதிரி கூட அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஹெல்தி, டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். குயிக்காக நம்ம வீட்டு குட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வை பார்த்துட்டு வந்தேன். அவள் ஜாலியாக அவங்க அப்பாவோட விளாண்டுட்ருக்கா. ஸோ இதுதான் நல்ல டைம். இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் என்கேஜ் பண்ணுங்கள். நான் அப்படியே பொங்கல், சுண்டல், இன்னும் கொஞ்சம் சில வேலைகள் இருக்குது, அதை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிச்சன் பக்கம் வந்துட்டேன். இன்றைக்கி பண்ணியிருக்க சக்கரை பொங்கலுமே கருப்பட்டியில் செஞ்ச பொங்கல் தான். நிறைய பேர் யோசிப்பீங்க கருப்பட்டியில் நல்லா இருக்குமா பொங்கல் செஞ்சா அப்படின்னு. பட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெல்லத்துக்கு பதிலாக கருப்பட்டி போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். அதோட டேஸ்ட் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். கிச்சனில் ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. நம்ம ரியானாவை ரெடி பண்ணிட்டு நானும் ரெடி ஆகிட்டேன் அப்படின்னா குவிக்காக சாமி கும்புறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிடலாம். யூஎஸில் வெதர் கொஞ்சம் கோல்டாக இருக்குது அப்படின்றதுனால பேபிஸ்க்கு வந்து லோஷன், க்ரீம் இதெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நான் வந்து 3 months குழந்தைங்க, அதாவது பிறந்து அப் டு 3 months குழந்தைங்களுக்கு என்னெல்லாம் ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணலாம், நான் என்னெல்லாம் யூஸ் பண்ணேன் அப்படின்ற ஹானஸ்ட் ரிவ்யூ வந்து கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அதுக்கான வீடியோ ஷூட்லாம் பண்ணி வச்சுருக்கேன். என்னை எடிட் பண்ணி தான் வந்து அப்லோட் பண்ண
பண்ணணும். ஸோ நீங்கள் அதை பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்மளுடைய வீடியோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ஈஸியாக வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் உங்களால் பார்க்க முடியும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாப்பாவை டெய்லி குளிப்பாட்டி அவளை ட்ரெஸ் பண்ணி அவளை ரெடி பண்ணுறதே வந்து ஒரு பெரிய டாஸ்க்காக தான் இருக்குது. இப்போ தான் நம்ம அம்மா அப்பா பட்ட கஷ்டம்லாம் வந்து புரியுது. அவங்க நம்ம சின்ன குழந்தையா இருக்கும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பண்ணியிருப்பாங்க, தனியாக எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு தடவை நான் தனியாக ஹேண்டில் பண்ணும்போதெல்லாம் நான் யோசிப்பேன். குளிச்சதுக்கும் அதுக்கும் ரியானா நல்லா தூங்கிட்டா. ஸோ இதுதான் பர்ஃபெக்ட் டைம், நம்ம பூஜை சாமான்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஹஸ்பண்டும் எல்லாத்தையும் எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணோம். இந்தியாவில் நிறைய பேர் வெள்ளிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி கொண்டாடிருப்பீங்க. ஆனால் நாங்கள் இங்கே சனிக்கிழமை தான் பிளான் பண்ணோம். அதுக்கு ரீசன் வேறு பெருசாக வேறு எதுவுமே இல்லைங்க. அன்றைக்கி ஹஸ்பண்டுக்கு வந்து ஆஃபீஸ்க்கு லீவு. ஸோ பாப்பா அவங்க பார்த்துக்கிட்டாங்கன்னா நான் குவிக்காக எல்லா வேலையும் பார்த்துக்கிறதுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால தான் நாங்கள் சனிக்கிழமை செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லி முடிவு பண்ணோம். எனக்காவது ஃபெஸ்டிவ் டேஸ் அப்போ தான் நம்மளோட ட்ரெடிஷ்னல் இந்தியன் அட்டையர் வந்து போடுற மாதிரி இருக்கும். நினச்ச நேரம் வந்து போட முடியாது. அதுக்கு 2 முக்கியமான ரீசன் இருக்குது. ஒன்று வந்து யூஎஸோட வெதர் கண்டிஷனுக்கு வந்து நம்மளுடைய இந்தியன் அட்டையர் அவ்வளோவா சூட் ஆகாது. 2வது ஒரு ரீசன் இருக்குது. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு ரீசன். இங்கே வந்து நம்ம ஊர் மாதிரி கையால் துணியை வந்து துவைச்சி காய போட முடியாது. இங்கே இருக்கிற லாண்ட்ரி ட்ரையர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அப்படி நம்ம யூஸ் பண்ணும்போது துணி சீக்கிரமாகவே ஸ்பாயில் ஆகிடுது. அதை பற்றி ஒரு தனி வீடியோவே மேக் பண்ணுறேன். இங்கே வந்து எப்படி நம்ம லாண்ட்ரி போடணும், துணியெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்றது வந்து இங்கே யூஎஸ்க்கு வந்து நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். அது தனியாக இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். எப்போயாவது அக்கேஷ்னலாக தான் நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் வேர் போடுற மாதிரி இருக்கும். அப்படின்றதுனால ஃபெஸ்டிவல் டே வந்துச்சுனாவே எனக்கு தனி சந்தோஷம் வந்துடும். ஏன்னா நம்ம ஊர் ட்ரெஸ் போட்டு நம்ம வந்து சூப்பராக மேக்கப் பண்ணி ஜாலியாக செலிப்ரேட் பண்ணலாம். ரியானா இப்போதைக்கு எந்திரிக்கிற மாதிரி தெரியல. அதனால நம்ம வந்து சாமி கும்பிட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட உக்காந்தோம். பட் அந்த மணி அடிக்கிற சத்தம் கேட்ட உடனே டப்புன்னு முழிச்சு ஒரே அழுக. தூக்கத்துலேருந்து எந்திரிச்சிட்டிங்களா அம்மோ? கரெக்டாக சாமி கும்பிட்ற டைமில் எந்திரிச்சிட்டிங்களே அம்மோ? செல்லக்குட்டி சாமி கும்பிடுமா, சாமி கும்பிடுமா. வாங்க 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 வாங்க. சரி 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 வா 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 வா. எங்களோட விநாயகர் சதுர்த்தி டே இப்படி தான் ரொம்ப சூப்பராக போச்சு. பூஜை முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் வந்து மூவி போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் இருந்தது. அதை கட்டாயமாக நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு நாள் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு vlog-ஓட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye bye.